Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல how to create the pure inventory voucher. அந்த pure inventory voucher எப்படி create பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்றேன். இந்த எக்ஸல் ஷீட்ல எப்படி இருக்கோ இந்த ஃபார்மட்ல தான் வரும். pure inventory voucher பொறுத்த வரைக்கும் எக்ஸல் ஃபார்மட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. இங்கே இவனுக்கு மெட்டீரியல் ரெசிப்ட்னா இங்கே மெட்டீரியல் டெலிவரி, இவனுக்கு ரிஜெக்ஷன் இன்னு இவனுக்கு ரிஜெக்ஷன் அவுட்டு. மெட்டீரியல் ரெசிப்ட் மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு பர்ச்சேஸு. இவனுக்கு பர்ச்சேஸ்னால் இவனுக்கு அது சேல்ஸ். இந்த சேல்ஸுங்கிறது டெலிவரி மைனஸ் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன், இவனுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் இவனுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இவன் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணணும், இதை அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, பெய்டு பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம இன்றைக்கி டேலியில் பார்க்க போகிறோம். பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரில் ரைட்டா? பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ரெசிப்ட் நோட்டுக்கு ஆல்ட் F9, டெலிவரி நோட்டுக்கு ஆல்ட் F8, ஒரு கோடு இருந்தால் ஆல்ட்டு, ரிஜெக்ஷன் இன்னுக்கு ஆல்ட் F6, ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு ஆல்ட் F5, physical stock alt F7, stock journal alt F7, physical stock control F7. ஓகேவா? physical stock வந்து control F7, stock journal க்கு alt F7. பாருங்க, receipt 7.2.1 receipt நோட்டு வவுச்சர் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. On 2/4/2021, T. Balaji Private Limited received following stock item from Parichai Enterprises, Kanpur. Bill not received and stock kept at Katra Kudon அப்படின்றது. T. Balaji Private Limited. முதல்ல டேலியில் போய்ட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் ஃப்ரம் டிரைவு, டி டிரைவு, அதில் ஸ்ரீனிவாசனில் போய்ட்டு டி பாலாஜி ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நேற்றுக்கு நம்ம பார்த்த மாதிரி ஸ்டாக் சம்மரி நம்ம போட்டு வச்சிட்டோம். எல்லா ஸ்டாக்கும் என்ட்ரி பண்ணியாச்சு, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க. அதில் ஆல்ட் F9 சொல்லியிருக்காங்க. F10 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F9. அதர் வவுச்சர் இங்கே போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரசீப்ட் நோட்டு. ரசீப்ட் நோட்டுக்கு டைரெக்டாக ஆல்ட் F9 ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு F9 அழுத்தினா உனக்கு வராது. ஆனால் நீ என்ன பண்ணணும், எடுத்த உடனே F10 ப்ரெஸ் பண்ணி நீ அலோகேட் பண்ணணும். அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. ஸோ டேட்டை மாற்றிக்கோ. F2 போட்டு டேட் மாற்றிக்கோ. டேட் வந்து 2/4/21. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு cannot be above the current period அப்படின்னு இருக்கு. ஏன்னா கரண்ட் பீரியட் 1/4/20 இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பிரிங் இன்டு த கரண்ட் பீரியட். டு பிரிங் த கரண்ட் பீரியட் யூ ஹாவ் டு ப்ரெஸ் எஸ்கேப். 2 times escape, 3 times escape. Again you have to change the period. To change the period, which button you have to press? Alt F2. Period change பண்ணுறதுக்கு Alt F2. Here you put Alt F2 and change the period. To which period you have to change? எந்த பீரியடுக்கு நீ சேஞ்ச் பண்ணணும், in which date you are going to enter, that period you have to enter. For example, if you are going to enter 2/4/21, then the financial year is 21/22. Suppose if you are going to enter 10/4/1982, then financial year is 82/83. In which date you are going to enter, that period you have to select. Now 2/4/21 is the financial year. It belongs to financial year 21/22. So you have to select the financial year as 1/4/21 and 13/3/22. From 1/4/21 and 31/3/22. Now you can put F2 date 2/4/21.
receipt note. Normally in the receipt note, you start with a reference number which is able to understand, because now you are creating the tracking number. For what purpose you are creating the tracking number? For what purpose you are creating the tracking number? First, what is called tracking number? For what purpose you are creating the tracking number? Tracking number is a reference number which helped to create a purchase invoice or sales invoice. It is linked with the purchase invoice or sales invoice. Assume that there are 10 or more deliveries. You can join all the, you can combine all the delivery notes with one invoice. Okay, ba? For what purpose the tracking numbers are there? I already explained. Assume that Saravana store. Saravana store is having the various branches overall in Chennai. It have branches, 2 branches in T Nagar and one head office also there. In Adayar, 1 branch is there. In Kelambakam, 1 branch is there. In Tirvanur, 1 branch is there. Coimbatore, 1 branch is there. Krombet, 1 branch is there. Anna Nagar, it have branch. Ambattur, it have branch. Assume that you are the supplier of the Saravana store. You are supplying the material to the Saravana store. Assume that you are the dealer for HUL product, Hindustan Unilever product, and you are supplying the product to the entire Saravana store branches. But you have to collect the payment only from one place, that is called head office from Chennai. அப்போ the head office channel என்ன சொல்லியிருப்பான்? You should not give each and every supply with invoice. You use that delivery note. Combine all the delivery note and give only one invoice per month. Then only I can able to make payment for you. அப்படிமா நீ பாட்டுக்கு 10 பிரான்ச் இருக்கு, வாரத்துக்கு 4 வாட்டி கொடுப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து 40 இன்வாய்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட பேமெண்ட் கேட்காது. ஐ கேனாட் வெரிஃபை, ஐ கேனாட் டோட்டல் எவ்ரிதிங். யூ லிங்க் ஆல் த இன்வாய்ஸஸ், ஆல் த டெலிவரி நோட்ஸ் வித் ஒன் இன்வாய்ஸ். எல்லாத்துக்கும் டெலிவரி நோட் போட்டு டெலிவரி பண்ணு, எல்லா டெலிவரி நோட்டையும் மிங்கிள் பண்ணி ஒரே இன்வாய்ஸாக என்கிட்ட எடுத்துன்னு வா. நான் ஒரே பேமெண்ட்டு செக் பண்ணிட்டு முடிச்சுடுவாங்க, போய்ட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு. தட் இன்வாய்ஸ் டு பி சப்போர்ட்டட் டாக்குமெண்ட், சப்போர்ட் வித் delivery notes. I shall check the delivery notes and release the payment. For that purpose, tracking number is there. So tracking number for the purpose of creating the purchase invoice. In purchase invoice, tracking number will come to end and bill wise detail will generate. Tracking number எதுக்காக? பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு போது பர்ச்சேஸ் என்ட்ரியை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு. எல்லா ஐட்டமும் பில் பண்ணிட்டோமா, அல்லது எல்லா ஐட்டமும் சேல் பண்ணும்போது டெலிவரி நோட் இருக்குது அப்படின்னா எல்லா டெலிவரி நோட்டுக்கு சேர்த்து பில் பண்ணிட்டோமா, அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. சேல்ஸ் என்ட்ரி அல்லது பர்ச்சேஸ் என்ட்ரி இல்லைன்னா ட்ராக்கிங் நம்பர் வராது, பில் வைஸ் டீட்டெயில் வரும். பில் வைஸ் டீட்டெயில் எதுக்காக? எந்த பில்லுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்கணும் இல்லை வரணும் அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு பில் வைஸ் டீட்டெயில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கிங் நம்பர் டெலிவரி நோட்லேயும் ரசீட் நோட்லேயும் நாம் நம்பர் கொடுக்கணும். பர்ச்சேஸ்க்கு அதுவாக வரும், சேல்ஸுக்கு நாம் தான் கொடுக்கணும். இப்போ மெட்டீரியல் ரசீட் நோட்டுக்கு எம்ஆர்என் போட்டுப்போம், டெலிவரி நோட்டுக்கு டிஎல்னு போட்டுப்போம். டிஎன் டெலிவரி நோட் அப்படி போட்டு ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் எம்ஆர்என் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எம்ஆர்என் ரெஃபரன்ஸ் நம்பர் எம்ஆர்என் 1, சாரி மெட்டீரியல் ரசீட் நோட் 1 என்டர். யாருக்கு கொடுக்குறோம்? பரிச்சா என்டர்பிரைசஸ் கொடுக்குறோம். எதுக்கு? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். என்ன ஐட்டம்? இங்கே ஐட்டம் இருக்குங்க. என்ன ஐட்டம்? டெட்டால் லிக்யூடு சோப்பு 215 ml. டெட்டால் லிக்யூடு சோப்பு 250 ml. எந்த டெலிவரி நோட்டு, எந்த ட்ராக்கிங் நம்பர்? ட்ராக்கிங் நம்பர் எம்ஆர்என் உள்ள லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காத்ராங்கிற லொக்கேஷன்லேருந்து எடுத்து கொடுங்க. 100 பாட்டில் 69 ரூபா. 100 பாட்டில் எவ்வளவு? 69 ரூபா. என்டர் என்டர். இன்னொரு ஐட்டம் என்ன இருக்குது? ஹெட் அண்ட் ஷோல்டர் 170 ml. ஹெட் அண்ட் ஷோல்டர் 170 ml. அதுவும் எம்ஆர்என் 1.
இப்போ இந்த ட்ராக்கிங் நம்பர் நாம தான் கிரியேட் பண்ணுறோம். இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் 100 பாட்டில் 155 ரூபா கொடுக்குறோம். டேக்ஸ் வேண்டாம், என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். ஏன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும்போதோ அல்லது சேல்ஸ் இன்வாய்ஸ் வரும்போதோ தான் ஜிஎஸ்டி வரும். டெலிவரி நோட்டுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது போட்டாச்சு. Alt F9 ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரசீப்ட் நோட்டுக்கு Alt F9. டேட்டு போடணும், ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும், என்ன போடணும், டேட்டு போடணும், ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும். மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டுக்கு ரசீப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு, சப்ளையர் பேர், என்ன பர்ச்சேஸ், என்ன ஐட்டம். 7.2.2 பாருங்க. இப்போ இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் அவுட். ரிஜெக்ஷன் அவுட்டாக வெளில போகிறது. நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம சில ரிஜெக்ட் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம்? சப்போஸ் ஆன் 2nd April 21 50 பாட்டில் ஆஃப் டெட்டால் லிக்விட் சோப் MRN 1ல் வந்ததில்ல, அதில் 50 பாட்டில், அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் பண்ணுறோம். அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ஷன் எப்படி? ரிஜெக்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? Control F5. இங்கே இருந்தபடியே Control F5 கொடுங்க, வராது. அப்போ என்ன பண்ணணும்? F10 ப்ரெஸ் பண்ணணும். F10 ப்ரெஸ் பண்ணி Control F5 கொடுத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கு, ஆக்டிவேட் பண்ணட்டுமா, ரிஜெக்ஷன் அவுட்டா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆகிடும். யாருக்கிட்ட ரிஜெக்ஷன் பண்ணுற? நீ எவங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியோ அவங்ககிட்ட தான் ரிஜெக்ஷன் பண்ணணும். வேற ஒன்று போட சொர ஒன்று முளைக்காது. ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னொரு கடையில் போய் ரிட்டர்ன் கொடுத்து காசு கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன இழிச்சவாயனா? என்ன கொடுக்க மாட்டான். ரைட்டா? அப்போ நீ யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்க? பரிச்சை என்டர்பிரைசஸ் வாங்கியிருக்க. யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்? பரிச்சை என்டர்பிரைசஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே பார்ட்டி பேரில் பரிச்சை என்டர்பிரைசஸ். என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறேன்? என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறேன்? 50 பாட்டில் டெட்டால் லிக்விட் சோப். ஸோ என்ன ஐட்டம்? டெட்டால் லிக்விட் சோப். அதில் மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு போட்டு 100 டெலிவரி பண்ணியிருக்கேன், அதில் 50 ரிட்டர்ன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7.2.1ல் நீ பில்லு போடும்போது என்ன வரணும்? டெட்டால் லிக்விட் சோப்பு 100 ml. அடுத்தது ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மேலே இருக்கிற ஐட்டம்லாம் 50 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்போ இது 50, இது 100. அதுக்கு மாத்திரம் தான் வரணும் பில்லு போடும்போது. 7.2.2. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. ஒரு 4 நாள் கழிச்சு பர்ச்சேஸ் என்ட்ரி போடு. 10 நாளுக்கு போடுறேன், நான் போடுறேன், உனக்கு வராது. பர்ச்சேஸ் ஷார்ட்கட் கீ F9. சப்ளையர் ரெஃபரன்ஸ் நம்பர். பரிச்சை என்டர்பிரைசஸ்க்கு PAன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, 025 அவனுடைய நம்பர். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறா? பரிச்சை என்டர்பிரைசஸ் பர்ச்சேஸ். இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணிக்கோ. F12 ப்ரெஸ் பண்ணி ப்ரொவைடு ரெசிப்ட் ஆர்டர் டீட்டெயில் எஸ் கொடுத்துக்கோ. இப்போ என்ட்ரு பண்ணனா இந்த MRN காட்டும். அதை செலக்ட் பண்ணி Control A கொடுத்தேன்னா உனக்கு என்னென்ன ஐட்டம் நீ கொடுத்தியோ அந்த ஐட்டம் பூரா வந்துடும் ஆட்டோமேட்டிக். என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் கோச்சவி முதல்ல இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. பரிச்சை என்டர்பிரைசஸ் PAR/G1 பரிச்சை என்டர்பிரைசஸ் போட்டுக்கோ. MRNகார செலக்ட் பண்ணிட்டோம். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணணும்? F12ல் போயிட்டு ப்ரொவைடு ரெசிப்ட் ஆர்டர் அண்ட் இம்போர்ட் டீடைல் எஸ் கொடுத்தனா இந்த மாதிரி இந்த ரெசிப்ட் வரும். கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. இது வந்து பர்ச்சேஸு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் CGSTயோட வரும். இன்புட் CGST, இன்புட் SGST. டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம்னா F12 ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அட்ஜர் அப்படி இருந்துன்னா அதை நோ பண்ணிக்கும். இப்போ வராது. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, ஏன்னா இதுவே ரவுண்ட் ஆஃபாக தான் இருக்குது. நியூ ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் போடுங்க. இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் இதுதான் பில் வைஸ் ரெஃபரன்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இதில் அந்த ட்ராக் ஐட்டம் போயிடுச்சு அது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி
மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண போகிறோம். மெட்டீரியல் டெலிவரி நோட்டு ரிஜெக்ஷன் இன்னு மைனஸ் சேல்ஸ் போட்டோன்னா முடிஞ்சிச்சு. பர்ச்சேஸ்க்கு அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை இந்த சம்மில் அமௌண்ட்டு பேயபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலியில் 30 நாளில் பேமெண்ட் என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் என்ட்ரிக்கு எஃப்ஐ யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், பேங்க்கில் பண்ணுறோம். கிரியேட் போயிட்டு பிஎன்பி ஓடி அக்கௌண்ட்டு அப்படின்னு போட்டுக்கோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு, ஓடி லிமிட் 20 lakhs, 2 lakhs இதோ ஒன்று 251000040015783. எதுக்காக ஓடி அக்கௌண்ட்டு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோ. நம்மள்கிட்ட பணம் இல்லையே எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் அது. பேங்க் நேம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் உனக்கு செலக்ட் பண்ண முடியாது, அதனால் விட்டுரு. பிரான்ச் நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் வந்து எஸ் கொடுத்துருவோம். செட் ஆர்டர் செக் புக்கு செட் ஆர்டர் செக் புக்கு எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்து 120 101 டு 120 200 இந்த மாதிரி போட்டுக்கோ. புக் நம்பர் 1ன்னு போட்டுக்கோ. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற போகிறோம், பரிச்சா என்டர்பிரைசஸ். எவ்வளோ அமௌண்ட்டு, 22,361 போடுங்க. என்ட்ரு கொடுங்க, 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 சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஒரு பார்ட் ஓவர். என்ன பார்ட் ஓவர்? ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு போட்டோம், அடுத்தது ரிஜெக்ஷன் நோட் போட்டோம், பர்ச்சேஸ் போட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் அமௌண்ட்டு பெய்டு பண்ணியாச்சு. ஸோ ஒரு பார்ட் ஓவர். பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர். அடுத்தது செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். மெட்டீரியல் டெலிவரி நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறோம், சரியில்லைன்னு சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் மெட்டீரியல் டெலிவரி மைனஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸை ரிட்டர்ன் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாக்கி காசு நம்ம வாங்கிட்டோம்னா ஓவர். மெட்டீரியல் டெலிவரி நோட். இந்த பர்ச்சேஸும் பேமெண்ட்டும் இந்த சம்பளம் இல்லை, நானாக தான் ஆட் பண்ணி போட்டேன். அடுத்தது பாருங்கள் 7.3 டெலிவரி நோட்டு வவுச்சர். ஆல்ட் F2 F8 ஷார்ட்கட் வந்து F10 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F8. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், F10 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F8. On 2nd April 21, Balaji Private Limited delivered the following stock item to MS Enterprises according to order number. இது வந்து சேல்ஸ் ஆர்டர் நம்பர். இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பரில் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறோம். சேல்ஸ் ஆர்டர் நம்பருங்கிறது ஒரு டெலிவரி நோட்டு அப்படிங்கிற நம்பர், அதோட நம்பர் வேறு. இப்போ நம்ம இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் ஒன்றும் நம்ம சேல்ஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம், அதனால் இந்த நம்பர் இக்னோர் பண்ணிடலாம். டெலிவரி நோட்டு நம்பர் மாத்திரம் வச்சுக்கலாம், இதை இக்னோர் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் வேண்டாம். பியர்ஸ் 150 சோப்பு, ரெக்ஸோனா 350 சோப்பு, ஆக்ஸ் 200 சோப்பு. இந்த மூணையும் நம்ம யாருக்கு டெலிவரி பண்ணுறோம், எம்எஸ் என்டர்பிரைஸ். அதுக்கு என்ன ஷார்ட்கட் RTF. ஸோ டேலிக்குள்ளே வாங்க, F10 ப்ரெஸ் பண்ணி RTF. F10 ப்ரெஸ் பண்ணி RTF பண்ணிங்க அப்படின்னா அதை சொல்லுவோம், யூ நீடு டு ஆக்டிவேட் த டெலிவரி நோட்டு வவுச்சர் அப்படின்னு கேட்போம். என்ட்ரு கொடுங்க, டெலிவரி நோட் வந்தாச்சு. யாருக்கு நீ கொடுக்க போகிற, எம்எஸ் என்டர்பிரைசஸ். இங்கே இல்லை, கிரியேட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி டேட்டா. அண்டர் வந்து சன்ரி டேட்டா 30 days கிரெடிட், கண்ட்ரோல் ஜிஎஸ்டி லோக்கல் சேல். என்ன ஐட்டம், பியர்ஸில் 150 சீட். பியர்ஸில் இங்கே ட்ராக்கிங் நம்பர் கேட்குறாங்க, 1ன்னு இருக்குது. நம்ம நியூ நம்பர் கொடுத்துக்கலாம், டெலிவரி நோட் நம்பர் 1 DN1 அப்படின்னு. இதை காப்பி பண்ணிக்க.
டிஎன் ஒன்னா டெலிவரி நோட்டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் காத்ரா குடல்லேருந்து 150 சோப்பு என்ன ரேட்டு? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு டெலிவரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா 350 சோப்பு. ரெக்ஸோனா அதுவும் நியூ நம்பர், டெலிவரி நோட்டு 1. குடோன் வந்து காத்ரா, குவான்டிட்டி வந்து 350 பீஸு, 25 ரூபாய். அடுத்தது ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட் இதுக்கும் அதே தான் நம்பர், அதே குடோன் காத்ரா, 200 பீஸ், 130 ரூபா. சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 39,250 வந்தாச்சு. சேல் பண்ணும்போது அவுட்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட், அவுட்புட் எஸ்டி அக்கௌண்ட்டு ரவுண்ட் ஆஃப் கிடையாது. என்ட்ரு கொடுத்து சேல் டெலிவரி நோட்டு பண்ணியாச்சு. டெலிவரி நோட்டு DN1 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த எஸ்ஓவை கன்சிடர் பண்ணலாம். அப்போ நம்ம டெலிவரி பண்ணதில் சிலது சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? சப்போஸ் ஆன் 2 ஏப்ரல் MS Enterprises ரிஜெக்டட் 100 பீஸ் ஆஃப் ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். கண்ட்ரோல் F6. எந்தபடியே கண்ட்ரோல் F6 போட்டால் வராது. F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F6 போடும், கொடுத்தா ஆக்டிவேட் ஆகும். யார் ரிஜெக்ட் பண்ணுறா? MS Enterprises. என்ன ரிஜெக்ட் பண்ணுறான்? ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட்டில் 100 பீஸ். ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட்டில் டெலிவரி நோட்டு 1ல் 200 பேருக்கு, அந்த 200ல் 100 வந்து என்ன பண்ணுறான்? ரிஜெக்ட் பண்ணுறான். அந்த ரிஜெக்ஷனை அப்ளை. அப்புறம் F2 போட்டு அந்த மாதத்துக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். 30 நாளில் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெசிப்ட் வரணும். F6 போட்டு ஓடி அக்கௌண்ட்டு MS Enterprises. அவனுக்கு நம்ம சேல்ஸ் பில்லில் ரைஸ் பண்ணல, அதனால் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா P&L சேல்ஸ் பில்ஸ் டு மேக் அப்படின்னு காட்டும். பர்ச்சேஸ்க்கான காட்டாது, லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு நம்ம காட்டிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பில் வரணும்னு காட்டும், இந்த சேல்ஸில் காட்டாது. ஏன்னா நீங்கள் சேல்ஸ் பில் போடலை, டெலிவரி பண்ணதோடு இருக்கு. அடுத்தது ரிஜெக்ஷன் இன் போடணும்னு நினைக்கிறேன். ரிஜெக்ஷன் இன் போட்டோமா? ரிஜெக்ஷன் இன் போட்டோமாங்கிற கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது? DSS அங்கே போனீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் இன் இருக்கா? ரிஜெக்ஷன் இன் போட்டாச்சு. இப்போ டெலிவரி நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் இன் ஈக்குவல் டு சேல்ஸ். சேல்ஸ் பில் நம்ம போட போகிறோம். F8 போயிட்டு MS Enterprises செலக்ட் பண்ணுங்கள். அதில் இந்த டெலிவரி நோட்டு 1 செலக்ட் பண்ணேன்னா ரிட்டர்ன் போக பாக்கி உள்ள ஐட்டம்லாம் தானாக வந்துடும். அப்படி வந்து தானாக வந்துடும் போனீங்கன்னா உங்களுக்கு தானாக வந்துடும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு போட்டு இதை சேவ் பண்ணிட்டேன். 1ஆம் தேதி பேமெண்ட் வருது. 1/5 பேமெண்ட் வந்தால் ஷார்ட்கட் F6 எங்கே என்ட்ரி பண்ணுறோம்? ஓடி அக்கௌண்ட்டை என்ட்ரி பண்ணுறோம். யாருக்கிட்ட இருந்து பேமெண்ட் வருது? இப்போ நம்ம யாருக்கு பில் பண்ணோம்? MS Enterprise. அவன்கிட்டருந்து பேமெண்ட் வருது. எவ்வளோ வருது? 30,975 வருதுன்னு வச்சு எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் என்ட்ரி கொடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன? சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேமெண்ட் வாங்கணும். பேமெண்ட் வந்ததுன்னா இது முடிஞ்சிச்சு. F6 ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. யார்கிட்ட பேமெண்ட் வரணும்? ஓடி அக்கௌண்ட்டில் MS Enterprisesலேருந்து பேமெண்ட் வரணும். வந்தாச்சுன்னா ஓகே, முடிஞ்சு போச்சு.
இப்போ பாருங்கள் பரிச்சை என்டர்பிரைசஸ் எம்எஸ் என்டர்பிரைசஸ் ரெண்டு பேருடைய லெட்ஜர் பாருங்கள். எம்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு நாம் சேல்ஸ் பண்ணினோம், பேமெண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி பரிச்சை என்டர்பிரைசஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணினோம், பேமெண்ட்டு கொடுத்துட்டோம். 10ஆம் தேதி வாங்கி 30ஆம் தேதி கொடுத்துருச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிடுவோம், ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நம்ம இந்த ஸ்டெப்பை அப்படியே போட்டு பாருங்க. இதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், பட் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்க. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் கண்ட்ரோல் F7. பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக என்ன ஸ்டாக் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. கேட்வே ஆஃப் டாலி ஸ்டாக் சம்மரி Alt F1 போடுங்க. இப்போ பிசிக்கல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட்டு எவ்வளோ இருக்குது? 250 100 போச்சுன்னா ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் இருக்குது. 150 சோப்பு இருக்குது கையில். ஷாம்பில் பார்த்தீங்கன்னா இதில் 150 இல்லை 50 இருக்குது. சோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்டாக் இருக்குது. குடோன் மாற்றி போட்டிருப்போம், அதனால் நெகட்டிவ் ஸ்டாக் வரும். நெகட்டிவ் ஸ்டாக் வரும். இப்போ நீ பிசிக்கலாக செக் பண்ணுற ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு 150 காட்டுது கணக்கில், ஆனால் உண்மையிலே 140 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி பிசிக்கல் ஸ்டாக்கு ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல் F7. ஸோ கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிட்டு F7 அழுத்தினா இங்கே வரும். என்ன ஐட்டம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர் 150 காட்டுது. காத்திரால 125 சைக்கிள். காத்திரால ஓகே சவுக்கு இருக்குல்ல, சவுக்கில் 25 காட்டுது, ஆனால் 10 தான் இருக்கு. எண்ணிக்கை 1 5ல் இருக்கு. இப்போ போய் சம்மரியில் போய் பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் போய்ட்டு Alt F1 போட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது? 135 தான் இருக்குது. 150 இருந்தது, 135 ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு 100 இருந்தது, அதில் இப்போ 15 குறைஞ்சி போச்சு. மொத்தம் 150. ஏற்கனவே 50 இருந்தது ஓப்பனிங் பேலன்ஸு, 100 சேர்ந்து 150, அதில் 15 இல்லை, இப்போ 135 ஆயிடுச்சு ப்ளஸ். இங்கே 50 அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக என்ன ஸ்டாக் இருக்கோ அதை நீ எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். ஃபிசிக்கலாக என்ன ஸ்டாக் இருக்கோ அதை மாத்திரம் போட முடியும். நீ ஒன்றுமே மென்ஷன் பண்ணாமல் போட்டுட்ட அப்படின்னா பாக்கி எல்லாத்துக்கும் ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். எது மாடிஃபை ஆகிருக்கோ அதை மாத்திரம் போட்டால் போதும். மாடிஃபை ஆனதை மாத்திரம் போட்டால் ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கண்ட்ரோல் F7 பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். அடுத்தது என்ன இருக்கு பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாக் ஜேர்னல். ஸ்டாக் ஜேர்னல்னால் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ காத்ரா குடோன்லேருந்து சவுக்கு குடோன், சவுக்கு குடோன்லேருந்து காத்ரா குடோனுக்கு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ எப்படி அப்போ Alt F7 அதுக்கு ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா காத்ரா குடோன்லேருந்து சிவில் லைன் அப்படிங்கிற குடோனுக்கு போகுது. காத்ராலேருந்து சிவில் லைன்கிற குடோனுக்கு போகுது. என்னென்ன ஐட்டம்? பியர் சோப்பில் ஒரு 50, ரெக்ஸோனால 50, டெட்டாலில் 300. இப்போ நம்ம காத்ரா குடோன் தான் வச்சுருக்கோம், சிவில் லைன் குடோன்னு வச்சுக்கல. ஓகே, இந்த பியர்ஸில் 50, ரெக்ஸோனில் 50, டெட்டால் 300 காத்ரா குடோன்லேருந்து சிவில் லைன் குடோனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த ரேட்டுக்கு.
So to pass the entry, we need to create the required master first, or it can be created as an. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேரேஜ் இன்வெர்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்கான 1% கேரேஜ் இன்வெர்ட் போட சொல்லியிருக்காங்க. டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராடக்ட் கேரேஜ் இன்வெர்ட் இஸ் கால்குலேட்டட் 1% ஆன் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டு உன்னுடைய ப்ராடக்ட் தான், இங்கேருந்து நீ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உனக்கு காஸ்ட் ஆகும். அந்த காசை யார்கிட்ட வசூல் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், சரவணா ஸ்டோர் டி நகர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கோயம்புத்தூருக்கு சரக்கு போகுதுன்னு வச்சுக்கோம். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் சும்மா வந்துருமா சரக்கு? ஒரு வண்டியில் வச்சு ஒரு டிரைவரை போட்டு அனுப்பணும். அப்போ அந்த ஃப்ரைட்டு செலவு இருக்குல்ல, அதை யார் தலையில் வைக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்குள்ளேயே டி நகரில் வந்து இந்த சொம்பு இருக்குது, இந்த இது. நீ டி நகரில் இதை போய் வாங்கின அப்படின்னா 50 ரூபா வரும். இதே அம்பத்தூரில் வாங்கி போனால் 55 ரூபா வரும். ஒரே ஆள் தான். எதுக்காக அப்படின்னா, இங்கேருந்து இந்த மாதிரி ப்ராடக்டை எடுத்து போயிருக்கா இல்லையா டெலிவரி, அதில் அந்த டெலிவரி காசு அதில் ஆட் ஆயிருக்கு. அதனால டெலிவரி காசு அதில் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி டெலிவரி காசை எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னலுக்கு என்ன பண்ணுறது? அக்கௌண்டிங் வவுச்சர் டி Alt F7 போடுங்க. Alt F7 போட்டிங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் ஸ்வாஹா, எதை குறைக்கணும் எதை கூட்டணும், அல்லது ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், என்னென்ன ஐட்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வவுச்சர் டைப்பில் போய் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணிக்கணும். Alt G ப்ரெஸ் பண்ணி கோட்டுல Alt G ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். Alt G ப்ரெஸ் பண்ணி ஆல்டர் மாஸ்டர் வவுச்சர் டைப், அதில் போயிட்டு ஸ்டாக் ஜேர்னல்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாக் ஜேர்னலில் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க. ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். அதை எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ என்ன ஐட்டம் பாருங்க. காத்திராலேருந்து சிவில் இருக்குது. பியர்ஸ் சோப்பு 50 நம்பர் 22 ரூபாய். பியர்ஸ் சோப்பு 50 நம்பர் காத்ரா குடோன்லேருந்து 50 நம்பர் 22 ரூபாய். அடுத்தது ரெக்ஸோனா 50 நம்பர். ரெக்ஸோனா 50 நம்பர் எங்கேருந்து? காத்ரா குடோன்லேருந்து 50 நம்பர். இன்னொன்று டெட்டால் லிக்விட் சோப். டெட்டால் லிக்விட் சோப் எவ்வளவு? 300 பாட்டில். எந்த குடோனு? அதுவும் காத்திரா குடோனு. காத்திரா குடோன்லேருந்து எவ்வளவு? 300 பாட்டில். ஓகேவா? இப்போ எங்கே போகுது? அதே பியர் சோப்பு சிவில் லைன் குடோனும் போகுது. எவ்வளோ பீஸு? 50 பீஸு. இது சிவில் லைன் குடோன். குடோன் இல்லை, கிரியேட் பண்ணிக்கோ. சிவில் லைன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கோ. குடோன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சிவில் லைன் குடோன். பியர் சோப்பு எவ்வளோ போகுது? 50 பீஸ் போகுது. என்ன ரேட்டுனா 22 ரூபா தான். அடிஷ்னல் காஸ்ட். இப்போ அடிஷ்னல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Alt C போட்டு இந்த மாதிரி அடிஷ்னல் காஸ்ட் கேட்கும். Alt C போட்டு கிரியேட் பண்ணிக்கணும். Freight paid under direct expenses. GST not applicable. Freight paid எவ்வளோனா 1%. அந்த 1200க்கு 1%. அடுத்து ரெக்ஸோனா. ரெக்ஸோனா எவ்வளோ? 50 பீஸு. காத்திரா குடோன்லேருந்து 50 பீஸ் போகும். எவ்வளவு? ஃப்ரைட் போய்ட்டு அடுத்தது டெட்டால்.
டெட்டால் எவ்வளோ போகுது? 300 பாட்டில் 69 ரூபா. காத்ரா குடோன்லேருந்து சிவில் லைன் குடோன். சிவில் லைன் குடோன் மேலே உள்ளது சிவில் லைன் தான் வரணும். காத்ரான்னு போகும். சிவில் லைன் சிவில் லைன் குடோன் எவ்வளோனா 300 பாட்டில் 69 ரூபா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பெய்டு 1%. இதான் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ போய் பார்த்தீங்கன்னா உனக்கு ரேட் வந்து மாறி இருக்கும். குடோன் வைஸ் சம்மரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேட் மாறி. டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்கு இல்லை அக்கௌண்ட்ஸ் புக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸ், லொக்கேஷன் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சிவில் லைனில் போய் பார்த்தீங்கன்னாக்க ஆல்ட் வேணும். அந்த காசு வந்து இங்கே ஏறி இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டாக் ஜெனரல் போடணும். ஸ்டாக் ஜெனரல் இப்படி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, டெலிவரி நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, எகென்ஸ்ட்டு டெலிவரி நோட் ஆர் ரெசிப்ட் நோட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஜர்னல், ஃபிசிக்கல் ஸ்டாக் ரிஜிஸ்டர், இதெல்லாம் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், சேல்ஸ் ஆர்டர்ஸ். ஓகேவா?